உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி நீங்கள் கதறுகிற அனுபவங்கள் வந்து உண்டு. அதெல்லாம் கைவிடுவதல்ல. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னை எப்படி ஆண்டவர் நடத்துகிறார், எனக்கு எப்படி இந்த பலகீனத்தை ஆண்டவர் தந்தார், ஏன் என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு இந்த சோதனை, ஏன் என்னுடைய கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஏன் என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படியலை, இப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்கிறோம், அவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் இப்போ என்னை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் வசனத்தின்படி உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்போ எப்படி என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னா, 100% உங்கள் முன்னாடி நின்று நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா, ஆண்டவர் நம்மை பலவிதமான வேதனையான பலவிதமான கடினமான பாதைகளில் நம்மை நடத்துவார். அது எதுக்காக நடத்துகிறார், எதுக்காக என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நம்மை அதிகமாக நேசிப்பது மாத்திரமல்ல, என் பிள்ளை என்னுடைய காரியத்திற்கு கீழ்ப்படுகிறானா, அல்லது இந்த ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்குதா, மேய்ப்பனுடைய சத்தம் இந்த ஆட்டுக்கு கேட்குதா, நான் என் பிள்ளையோடு கூட இருக்கிறேன் என்பதை இவன் உணர்ந்து கொள்ளுகிறானா என்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, சோதித்து அறிகிறார். அதனால தான் இந்த வசனத்தில் நான் பார்த்த ஒரு காரியம், அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை.